கீழடி அகழாய்வில் கிடைத்த பொருட்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் மாரிசாமி விவரிக்க கேட்போம். மாரிசாமி, வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன, விவரிங்க. கீழடி அகழாய்வு பணிகளை கண்காணிக்க தொல்லியல் ஆய்வாளர், தொல்லியல் துறை அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணனை மீண்டும் நியமிக்க வேண்டும். 2 கட்ட அகழாய்வில் கிடைத்த பொருட்களை மாநில அரசிடம், அதாவது தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கில்தான் 9 மாதங்களில் கீழடி அகழாய்வு அறிக்கையை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அறிக்கையை வெளியிட்ட பின்பு இந்திய தொல்லியல் துறையிடம் உள்ள 5765 அகழாய்வு பொருட்களை மத்திய அரசு தமிழ்நாடு அரசு ஒப்படைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், வழக்கறிஞர் கனிமொழி என்பவர் 2016ஆம் ஆண்டில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநலப் பதிவை தாக்கல் செய்தார். அந்த பொதுநலப் பதிவில் சிவகங்கை மாவட்டம் கீழடி 2013ஆம் ஆண்டு முதல் 16ஆம் ஆண்டு வரை மத்திய அரசு சார்பில் அகழாய்வு பணிகளை தொல்லியல் துறை ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மேற்கொண்டார். இந்த அகழாய்வின் போது 5000க்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த பொருட்கள் கிடைத்தன. இந்நிலையில் திடீரென அமர்நாத் ராமகிருஷ்ணன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து ஸ்ரீராமன் என்பவர் கீழடி தொல்லியல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு 3ஆம் கட்ட அகழ்வாயில் குறிப்பிடும்படியான கண்டுபிடிப்புகள் இல்லை என தெரிவித்தார். முதல் 2 கட்ட கீழடி அகழாய்வு அறிக்கையை மத்திய அரசிடம் தொல்லியல் அறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தாக்கல் செய்துள்ளார். இந்த அறிக்கையில் கீழடியில் நிலவிய கலாச்சாரம், விவசாயம் செய்த பயிர்கள், விலங்குகள், நகர நாகரிகத்தை நோக்கி நகர்ந்த தன்மை குறித்து விரிவாக தெரிவித்திருக்கிறார். எனவே கீழடி அகழாய்வு பணிகளை கண்காணிக்கும் அதிகாரியாக மீண்டும் அமர்நாத் ராமகிருஷ்ணனை நியமனம் செய்ய வேண்டும். மேலும் 2 கட்ட அகழாய்வில் 2200 ஆண்டு பழமையான 5000க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் மத்திய அரசிடம் இருக்கிறது. அதனை மீண்டும் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். மேலும் அங்கே ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த மனுவில் தாக்கல் செய்திருந்தார். 2016ஆம் ஆண்டில் இந்த வழக்கானது இன்று தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சய் விஜயகுமார், கங்கபூர்வாலா மற்றும் தனபால் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்கறிஞர் கனிமொழி ஆஜராகி கீழடியில் மத்திய அரசு அகழாய்வு செய்த போது கிடைத்த அந்த பொருட்கள் 5000க்கும் மேற்பட்ட பொருட்களை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். கீழடி அகழாய்வு பணிகளை கண்காணித்து மேற்கொள்ள அதிகாரியாக மீண்டும் அமர்நாத் ராமகிருஷ்ணனை நியமனம் செய்ய வேண்டும் என வாதிட்டார். இந்த வழக்கில்தான், அதாவது அமர்நாத் ராமகிருஷ்ணன் கடந்த 2017ஆம் ஆண்டு கவுகாசி மாற்றம் செய்யப்பட்டு அதன் கோவா, பிறகு சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது தென்னிந்திய கோயில்கள் தொல்லியல் கண்காணிப்பாளர் இருக்கிறார் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் கீழடி அகழாய்வு குறித்த அறிக்கையை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கீழடி 2 கட்ட அகழாய்வில் மொத்தம் 5765 பொருட்கள் கிடைத்திருக்கிறது. அவை அனைத்தும் இந்திய தொல்லியல் கண்காணிப்பாளர் சென்னை அலுவலகத்தில் இருக்கிறது. விரைவில் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்படும் என மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சென்னையில் பணியமர்த்தப்பட்டுள்ளார். அதில் எந்த முடிவும் எடுக்க முடியாது. மேலும் கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு விட்டது. தொடர்ந்து மத்திய அரசு 9 மாதங்களில் கீழடியில் நடந்த அந்த 2 கட்ட அகழாய்வு குறித்த அறிக்கையை வெளியிட உள்ளது. அந்த அறிக்கையை வெளியிட்ட பிறகு இந்திய தொல்லியல் துறையிடம் உள்ள அந்த 5765 பொருட்களை மத்திய அரசு தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். அதனை மாநில அரசு, தமிழ்நாடு மாநில அரசு பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.